ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் அண்ட் பவி விலாஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அட்டகாசமான மோர் குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கொஞ்சமாக துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 4 போல் பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம், இப்போ நம்ம ஊற வச்சுருக்க துவரம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா கெட்டி தயிராக நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாமே சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் அது கூட சேர்த்துக்கோங்க. அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதிகபட்சம் 5 மினிட்ஸ் மட்டுமே வச்சுருங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம். கொதி வர போகிற ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா அட்டகாசமான ஒரு மோர் குழம்புன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.